கூறுவேன். என் குழப்பத்திற்கு தீர்வு கண்டறிந்து விட்டேன். இதை மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னர் நம்ம நாட்டிற்கு ஒரு இளவரசரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார். அதற்காக ஒரு போட்டி நடத்தி வைக்கிறார். விருப்பம் உள்ளவர்கள் நாளை காலை 6 மணிக்கு வர வேண்டும். நமது அறிவிப்பின்படி அனைத்து வீரர்களும் வந்துவிட்டனர் மன்னா. நல்லது, நாம் கூறுவதை மக்களிடம் சென்று கூறுவது. அன்பான ராஜேந்திர மக்களே, அனைவரையும் அரசர் வரவேற்கிறார். அரசருக்கு பிறகு அவர் ஜாதியினை அலங்கரிக்க வீரமான அறிவுள்ள ஒரு ஆண் மகனை அவர் தேர்ந்தெடுக்க உள்ளார். அதற்காக அரசர் உங்கள் எல்லாருக்கும் சில விதைகளை தந்திருக்கிறார். 7 மாதங்களுக்கு அதனை யார் நன்கு பராமரித்து பூத்து கொண்டு நடைகளோடு வருகிறார்களோ அவர்களுக்கு சிம்மாசனத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் பூக்களை நன்கு பராமரிப்பவர்கள் நாட்டையும் மக்களையும் நன்கு பாதுகாப்பார்கள். 2 மாதங்களுக்கு பிறகு மன்னா, அனைத்து வீரர்கள் வண்ண மலையுடன் வந்திருந்தனர். இதில் சரியான ஒருவரை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். மன்னா, ஆனால் என்ன ஆனால் என்ன ஆயிற்று? ஒருவர் மட்டும் பூத்தட்டியில் செடியே இல்லாமல் வெறும் மண்ணோடு இருந்துள்ளார். அவரை போக சொல்லலாமா? அந்த வீரனை அழைத்து வாருங்கள். என்னாயிற்று வீரனே? மன்னா, நான் நல்ல உரங்களை பயன்படுத்தி தினசரி தண்ணீர் ஊற்றியும் ஒரு செடி கூட வளரவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. மிக்க மகிழ்ச்சி. ஒரு செடி கூட வளர்க்காத இந்த வீரனே எனது வாரிசு. நான் கொடுத்த எந்த விதையிலும் செடிகள் வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை. நான் கொடுத்த எல்லா விதையிலும் கெட்டுப்போன விதைகள். மற்றவர்கள் மட்டும் வேற விதைகளை பயன்படுத்தி செடியை வளர்த்துள்ளீர்கள். இந்த வீரன் மட்டுமே நேர்மையாக செடியை வளர்க்க பாடுபட்டுள்ளார். இவனே எனது வாரிசு. இதுவே எனக்கு கிடைத்த பரிசு. அது சும்மா இருக்குதாண்டா, எவனே அது வர இல்லையா? Yes, honesty is the best policy. Honesty means speaking and acting truthfully. Okay, understood. Now you tell me, I want to be honest as a student. What I have to do? Yes, to be an honest student, you have to show good behavior. Always follow rules and regulations of the school. Maintain discipline in the classroom. Speak only truth and be punctual in everything. That is great. I am going to follow all this and become an honest student for sure. Very good. Also, I will tell you what you should not do. Be an honest student. Don't lie at any cost. Don't use abusive language. Don't tease your schoolmates. Don't get involved in physical fights and bullying. Honesty is more than not lying. It is truth telling, truth speaking, truth living, and truth loving. So friends, always be honest and be successful. Come, let's enjoy. ஏய், கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன்டா. இது போச்சுன்னா அவதான் சொல்லி முடியுது. ஹலோ, எங்க புரியல.